ஹாய் எவ்ரிவன். இதே எஸ்ஓபியில் வந்து 4 வேரியபிள் அப்படின்னு இருந்ததுன்னா கே மேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது? ஸோ 4 வேரியபிள் அப்படின்னு சொல்லும் போது 2 power 4, அப்போ 8 பாக்ஸஸ் போட்டுக்கோங்க. 8 பாக்ஸஸில் 4 வேரியபிள் அப்படின்றது நான் ஏபிசிடி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சைடு ஏபியும் இங்கே மேலே வந்து சிடி அப்படின்றத ஃபில் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் எப்படி எழுதணும் காம்பினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிக்கு வந்து ஃபஸ்ட்டு 0 0 0 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 0ங்கிறத லாஸ்ட் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி 1 1, சேம் அதே மாதிரி மேலேயும் 0 0 0 1 1 0 லாஸ்ட் எழுதிட்டு அதுக்கு முன்னாடி 1 1 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பாக்ஸஸோடைய மின் டேர்ம்ஸ் என்ன போடணும் அப்படின்றத நான் ஃபில் பண்ணணும். அதுக்காக 0 1 லாஸ்ட்டாக 2 எழுதணும், அதுக்கு முன்னாடி 3, நெக்ஸ்ட் 4 5 லாஸ்ட்டாக 6 எழுதணும், அதுக்கு முன்னாடி 7. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தேர்டுன்னு வர பொசிஷனை அப்படியே விட்டுட்டு ஃபோர்த்துக்கு போயிடணும். ஸோ 8 9 10 போட்டு அப்புறம் 11 போடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் அந்த தேர்ட் ஒன்னை ஃபில் பண்ணணும். 12 13 அதே மாதிரி தேர்ட் ஒன்னை விட்டுட்டு ஃபோர்த் ஒன் போயிடணும். 14 அட் லாஸ்ட்டாக தேர்ட் ஒன்ல 15 ஃபில் பண்ணிடணும். இது என்ன மீன் பண்ணுது? M0 M1 இது எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு என்ன பண்ணணும்? MMMன்னு போட்டு ஃபில் பண்ணிடணும். ஸோ இதை லாஸ்ட்டாக வந்துட்டு இதோடைய மின் டேர்ம்ஸ் இதுன்னு சொல்லிட்டோம். இந்த மின் டேர்ம்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0 0 0 0. இந்த ஏபியும் சிடியும் காம்பினேஷன் பண்ணி நம்ம இது வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்ற மீனிங் என்னன்னா அதை நம்ம எழுதும் போது அந்த வேல்யூஸ் தான் நம்ம எழுதுற மாதிரி ஃபைனலாக இருக்கும். ஸோ இதை என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஏ பார் பி பார் சி பார் டி பார். இங்கே என்ன நம்ம போட்டிருந்தோம்? 0 0னா என்ன மீனிங்கு? ஏ பார் பி பார் சி பார் டி பார். அதே மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏ பார் பி பார் சி பார் டி அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி பாக்ஸ் வந்து என்ன வேல்யூஸ் வேரியபிள்ஸோடைய என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பாக்ஸும் ஃபில் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கே மேப் வந்து ஃபில் பண்ணோம். தேங்க்யூ.